வீடியோவில் வந்து ஒரு பப் ஸ்லீவ் ஒன்று பார்ப்போம். நான் ஆல்ரெடி பப் ஸ்லீவ் எப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன், வீடியோவில் வந்து சேனலில் வந்து போட்டிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமானது. முதல்ல வந்து ஃபுல்லாக ஃப்ளீட் பிடிக்கிற மாதிரி இருக்கும், இது ஒரே இதில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே கரை இது. இப்போ அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல வந்து மெயின் பீஸில் பிடிச்சிருவோம் அதை. இப்போ இது 2 கிளாத்தையும் வந்து சென்ட்ரு பார்த்துக்கிடுங்க. இப்போ சிங்கிளாக விரித்து போட்டு சென்டர்லேருந்து கணக்கு பண்ணிக்கிறங்க. ஒரு 4 ஃப்ளீட் வர்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கிறங்க. வந்து சென்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க. அதில் வந்து 2 இன்ச்சு கேப் விட்டு 1 2 3 இன்னொன்று சேர்த்துக்கிறங்க 4. இப்போ இந்த இதிலேருந்து 4 சேர்த்துக்கிறங்க. 1 2 3 4 5 கணக்கு வருது. இப்போ நம்ம அந்த பக்கத்தில் சேர்க்கும்போது கரெக்டாக அது 4 தான் வரும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 2 இன்ச்சு கணக்கு பண்ணி அதே மாதிரி இது பிடிச்சிக்கிறோங்க. எல்லா ஃப்ளீட்டும் ஒரே அளவுக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ளீட் பிடிச்சிடலாம். அதை வந்து இப்போ கரெக்டாக அந்த சென்டரில் கொண்டு வந்து அந்த இதை வந்து ஃப்ளீட்டை வந்து வச்சுருங்க. ஒரே மாதிரி ஏத்தரக்கம் இல்லாமல் வந்து கரெக்டாக ஈவனாக வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி அளவு ஒரே மாதிரி வந்து பிடிங்க. அதை நீங்கள் தையல் போடுறதுனாலும் போட்டுக்கிறங்க, இல்லை அதில் குண்டு ஊசி குத்தி நீங்கள் அதை அப்படியே இது பண்ணுறதுனாலும் பார்த்துக்கிறங்க. நான் வந்து அதில் வந்து லைட்டாக தையல் போட்டுக்க போகிறேன். அது அப்படியே இந்த ஆப்போசிட்டில் அப்படியே இதை மடிச்சுக்கிறங்க. கரெக்டாக அந்த இதில் ஸ்டார்டிங்கில் என்ன இது பண்ணமோ அதை அப்படியே அதில் அப்படியே இதை மாற்றி இந்த மார்க் பண்ணதை அதில் கொண்டு போய் சேர்த்துக்கிறங்க. ரெண்டு பக்கமும் ஒரே அளவு வர்ற மாதிரி அதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. இது பட்டு புடவை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேப்பர் மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த சில்கில் எல்லாம் தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக வரும். கரெக்டாக ஏத்தரக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறோங்க. இது அப்படியே இதில் வந்து ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம இங்கே என்ன கணக்கு பண்ணி எடுத்துருக்கோமோ அதே மாதிரி இதை வந்து ரொம்ப இழுக்காமல் அதை அப்படியே வச்சு ரொம்ப பக்கத்தில் கொண்டு வராமல் அதை அப்படியே அதில் வந்து தையல் போட்டுருங்க. எத்தனை எடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக கணக்கு பார்த்துக்கிறோங்க. அதில் வந்து இது உங்களுக்கு அப்படியே வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக இதில் வந்து அழகாக ஒரு ஊசி குத்திக்கலாம், வந்து குண்டு ஊசி வந்து குத்திக்கலாம். கரெக்டாக 2 இன்ச்சுன்னா அந்த கரெக்டாக அந்த அளவு அப்படியே இழுக்காமல் அதில் வச்சுக்கிறோங்க. எத்தனை ஃப்ளீட் எடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக அதில் வச்சு தைச்சிருங்க. அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக இழுத்து தைச்சிருங்க. அதை வந்து இப்போ இது அந்த 5 ஃப்ளீட்டு அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி இப்போ இந்த பக்கத்தில் வந்து ஆப்போசிட்டில் இதை வந்து அதை அப்படியே பிடிச்சி விடுங்க. அது நீங்கள் கரெக்டாக அயன் பாக்ஸை வச்சு இதில் வந்து அயன் பண்ணி விட்ருங்க. இது வந்து ரொம்ப தூக்காது. இந்த இடம் மாத்திரம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் போடையில். இப்போ நம்ம வந்து லைனிங்கில் வச்சு அந்த பீஸை தைச்சிடலாம். வச்சு இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிடுவோம்.
இது வந்து 11 இன்ச்சு இந்த ஸ்லீவ் வந்து. கரை எந்த அளவுக்கு இருக்கோ அதை நீங்கள் கணக்கு பண்ணிக்கிடுங்க தைக்கும்போது. இப்போ லைனிங்கில் அதை வச்சு தைச்சிருங்க. அதை வந்து மெயின் பீஸை இப்போ இதை மடக்கி இதில் ஒரு படிமான தையல் போட்டுருங்க. அதில் வந்து இப்போ இதில் அப்படியே இதில் ஒரு தையல் போட்டுருங்க. இந்த பக்கம் அதில் வந்து பிசுறு இருக்குது. நம்ம பிசுறு இல்லாத பக்கம் வந்து கரையை வந்து அடித்து திருப்பியாச்சு. இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்க பஃப் ஸ்லீவ் வந்து இதில் வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக அது வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறங்க. கரெக்டாக அதே மாதிரி இந்த இதையும் வந்து சென்ட்ரு பார்த்துக்குறோங்க. இப்போ அது நேரில் லைட்டாக வந்து அந்த கிராஸாக இருக்கிறத வந்து கொஞ்சம் அப்படியே கரைச்சி விட்ற மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் அளவு வந்து நம்ம என்ன லென்த் எடுத்துருக்கோமோ அந்த லென்த் வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க. கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 10.5 இன்ச்சு தேவை. அது லைனிங்கோட கரெக்டாக 10 இருக்கான்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து கரெக்டாக அந்த டிசைனை உள்ளே வச்சு அதை அப்படியே கரெக்டாக பார்டரை உள்ளே வச்சு மடித்து அப்படியே தைச்சிருங்க. அதில் வந்து பிசுறு வெளியில் தெரியாமல் இதை வந்து அடிச்சிருங்க. அதை வந்து கையை இழுக்காமல் கரெக்டாக வைங்க. இதில் அதை அப்படியே நம்ம சுற்றி ஓட்டிடலாம். இது இப்போ வெளிப்பக்கமாகவே வச்சு ஓட்டிடுங்க. அதை இப்போ உங்களுக்கு பிசுறு எதுவுமே தெரியாது. இப்போ நமக்கு வந்து அந்த ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக எடுத்து வச்சு இதில் நீங்கள் இந்த இது அடுக்கு போயிடாமல் கரெக்டாக அயன் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதில் நம்ம ஒரு சென்டர் வந்து அழகாக ஒரு பட்டன் எது வேணாலும் நீங்கள் இதில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்லீவ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்பவும் தூக்காது. இப்போ பட்டுப்புடவைக்கு இந்த மாதிரி தைச்சி போடும்போது நல்ல லுக்காக இருக்கும் பார்க்க ப்ளவுஸ் வந்து. இப்போ நம்ம இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது வந்து. நீங்கள் அயன் பண்ணுறது மாத்திரம் ஒரு தடவை இதை வந்து கரெக்டாக அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ளீட் வந்து மாறாது. அது அப்படியே அது கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு ஸ்லீவ் இதே மாதிரி ரெடி பண்ணிடுவோம். இப்போ இது 2 பக்கம் கரை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. நமக்கு ஃப்ளீட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கலாம். கரையை கட் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி தான் இதுவும் கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. உங்களுக்கு ஃப்ளீட் நிறைய வேணும்னாலும் துணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நிறைய பிடிச்சிக்கலாம். 6-7 பிடிச்சிக்கிட்டாலுமே இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் அளவு மாத்திரம் கரெக்டாக 2 இன்ச்சுனா 2 இன்ச்சு அதை வந்து கரெக்டாக வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி நம்ம இதில் வந்து பிடிச்சிடலாம். இது மாத்திரம் கரெக்டாக மாறாமல் வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அளவு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் எடுக்கும்போதே அதை கொஞ்சம் சேர்த்து மடிச்சு விட்ருங்க. அதை கரெக்டாக கையில் வந்து
அப்படியே ஆப்போசிட்டில் மடிச்சிடலாம். நீங்கள் விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஊசி கூட குத்திக்கிருங்க. அந்த மெஷர்மெண்ட் மாறாமல் கரெக்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் எடுக்கும்போது அது மாறாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது கொண்டு வந்து எதில் வச்சுருக்கீங்களோ அதே அளவு வந்து அதே மாதிரி மடிச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம ஏதாவது பட்டன் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக அதில் சென்டரில் வச்சுட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு மாறாது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரியே அதில் வச்சு தைச்சிருங்க. இந்த அடுக்கு மாறிடாமல் கரெக்டாக கொஞ்சம் எடுத்து விட்டு மேலே இருக்கிறது வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் மடிச்சிருக்கு எப்படி மடிச்சிருக்கோமோ கொஞ்சம் அகலப்படுத்தி அப்படியே தைச்சிக்கிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் லைட்டாக தள்ளி இருக்கிறத மாத்திரம் கொஞ்சம் கிராஸ் இல்லாமல் நேர் பண்ணிக்கிறோங்க. நம்ம அதுலேயும் அதே மாதிரி கரை வச்சு தைச்சிடலாம். இது வந்து நல்ல பக்கம் வச்சுக்கிறோங்க. இந்த பக்கம் வந்து பிசுறு இல்லாத பக்கம் வச்சுக்கிறோங்க. அப்போ மடித்தோம்னா தான் கரை வந்து நமக்கு வெளியில் வரும். கரெக்டாக அந்த க்ரீன் கலர் மாத்திரம் உள்ளே போகிற லெவலுக்கு இப்படியே மடித்து தைச்சிருங்க. அதில் வந்து அதை உள்ளே வச்சு நம்ம இந்த ஸ்லீவ் மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ரா வெட்டிக்கலாம். லைனிங் வெட்டும்போது மாத்திரம் கரெக்டாக வெட்டிக்கிறங்க. ஒரு தையலுக்கு மாத்திரம் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வெட்டிக்கிறங்க. கரெக்டாக சென்ட்ரு இதுலேயும் நீங்கள் இந்த பீஸை வந்து தாராளமாக ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே வச்சு தைக்கலாம். ஏன்னா நம்ம லைனிங் வந்து கரெக்டாக வெட்டியிருக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. லைனிங்க்கு மேலே வந்து நமக்கு மெயின் பீஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து அளவு மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை மாத்திரம் கரெக்டாக வச்சு தைச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை கரெக்டாக அதை மடித்து விட்டுக்குறோங்க. மடித்து விட்டு அதில் அப்படியே தையல் போட்டு வந்துடலாம். கரெக்டாக அந்த அடுக்கு மாறாமல் அப்படியே வச்சு ஊட்டிடுங்க. இப்போ எவ்வளோ அழகாக 2 ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இப்போ நான் இந்த மாதிரி பட்டன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பெரிய பட்டன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த கரெக்டாக நம்ம மடக்கி இருக்க டிசைனில் வந்து வச்சுக்கலாம். இல்லை சிம்பிளாக சின்னது வேணும் போதும் அப்படின்னாலும் நம்ம சின்னது வந்து இதே அளவு வந்து வச்சுக்கலாம். எவ்வளோ பெருசு வேணுமோ அது வந்து நம்ம போடுறத பொறுத்து, அதனால அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிறோங்க. இப்போ இது வந்து நீங்கள் கம் போட்டு விட்டனால அப்படின்னா தைக்கிறதுனால அதை வந்து தைச்சிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து இது வந்து ஃப்ரண்ட்டில் வர்றதுனால ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது, சின்னதாக இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
அந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் இப்போ எல்லோரும் போடுறது இதுதான், இந்த மாதிரி தான் இந்த ஸ்லீவ் தான் போட்டுட்ருக்காங்க. ரொம்பவும் தூக்காது, தூக்காமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், படிமானமாக இருக்கும். இப்போ நம்ம அதை அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப. அதனால் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டுப்புடவையில். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நிறைய வரும் நம்ம சேனலில், தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.